கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வந்துட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அதுக்கப்புறமா அவங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அப்புறமா வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு அவனால் படிக்கலைன்னால அவன் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸாம் எழுதாமல் போயிட்டா. அதனால் வந்துட்டு அந்த எக்ஸாமில் எழுதுமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கான்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாமில் எழுதிட்டு வந்துட்டு திரும்பி அவர் கூடயே போய் உட்காந்துக்கிறான். இந்த எக்ஸாமில் அவன் முன்னாடியே எழுதிட்டான். இதுதான் வந்துட்டு அவங்க ஸ்டோரி, முழு ஸ்டோரி. சின்ன வயசில் வந்துட்டு அவங்க 2 பேரும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா பிரிஞ்சு போயிடுறாங்க ஒரு விபத்துனால. இதனால ஊருக்கு போயிருந்தாங்கன்னா, ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு ஊருக்கு காப்பாற்றுக்கு குழந்தைய கூட்டிகிட்டு போகணுமா. ஏன்னா வந்துட்டு ஏன்னா குழந்தைய கூட்டிகிட்டு போகணும். குழந்தை வந்துட்டு அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இல்லை, அவளுக்கு அப்படியே ஊரில் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே அந்த ஊரில் போய் கூட்டிகிட்டு போயிட முடியும். கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நேரத்தெல்லாம் கஷ்டப்பட்டு தாக்குறதுல கஷ்டப்பட்டு அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க விபத்துனால. அந்த விபத்துனால இறந்து போய் அப்படின்னா அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க அப்புறமா லாஸ்ட் ஹலோ படத்து மாதிரி தான் இந்த கவலை பிரிஞ்சு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து லவ் பண்ணி ஒரே காலேஜ் படிச்சு ஒரே அப்புறமா 7th வந்துட்டு ஒரே ஸ்கூலில் படித்து காலேஜ்லேயும் ஒரே காலேஜில் படித்து லவ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. எனக்கு பிடிச்ச ஸ்டோரி சின்ன குட்டி தான், ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். எனக்கு நிறையா ஸ்டோரி இருக்குது. எனக்கு ஸ்டோரி எழுதுறது ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம். எனக்கு ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் ஸ்டோரி எனக்கு தமிழெல்லாம் எழுதுறது, இங்கிலீஷில் வந்து நிறைய ஸ்டோரி எனக்கு என்னை பற்றி நிறைய எழுதுறது. எனக்கு ஸ்டோரி எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பற்றி ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப விருப்பம், ரொம்ப இஷ்டம். என்னை பார்த்து ஸ்டோரி எழுதுறதுல எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம். எனக்கு ஸ்டோரி எழுதுறதுல எனக்கு நான் நோட் புக்கில் ரஃப் நோட்டில் வந்து ஸ்கூலில் ட்ராயிங் நோட்ஸு கொண்டு வரலன்னா என்ன பண்ணுவேன்னா கலரும் வச்சு கலர் பென்சில் இல்லைங்க, வெறும் பென்சிலு பிளாக் கலர் அந்த பென்சிலு கலர் பென்சிலு அதை நிறுத்தி வச்சுட்டு என்னை பற்றி வரைஞ்சி இங்கே வச்சு பென்சிலை வச்சு எழுதிட்டு பென்சிலை வச்சு நல்லா வரைஞ்சி ரொம்ப கலரில் அடிப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் உங்களுக்கும் பிடிக்கும்னா ஒரு லைக் பட்டனும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் போட்டு விட்டுருங்க. பாய். ஓகே பாய். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு. இந்த சாரோட ஸ்டோரிலாம் வேணும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாரோட ஸ்டோரிலாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டில் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. எப்படி ஷேர் பண்ணுறது உங்கள் வீடியோவை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவோட ஃபோன், அப்பா ஃபோனே தரலைங்க. எங்கள் அம்மாவோட அப்பாவோட ஃபோனு 2 பேர்த்தோடது வாங்கிட்டு இப்போ வந்துட்டு அந்த என் வீடியோ வந்துட்டு இப்படி இங்கே சைடில் வச்சுட்டு அப்புறமா இதை ஆன் பண்ணிவிட்டு என் வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ எடுங்க நல்லாயிருக்கும். அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டுருங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணி விட்டுருங்க. வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டுருங்க. இல்லை இன்ஸ்டாகிராமில். ஓகே, வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி விட்டேன் ஷேர் தி ஸ்டோரி அப்படின்னு சொல்லுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் நான் ஒன்று சாதோட ஸ்டோரி இன்ஸ்டாகிராமில் அனுப்பி விட்றது எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு வீட்டில் எல்லாம் அவங்களுக்கும் முடிச்சுட்டு
அவங்க ஸ்டோரி பார்த்துட்டு தூங்குவோம். வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கில் கொடுத்துருந்தாங்க என் வீடியோ பார்க்காதீங்க, ஷேர் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லைன்னா சொல்லி ஒர்க்குள்ளே பார்த்துருக்கீங்க. ஹோம் ஒர்க்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். நான்லாம் எல்லாம் ஏதாச்சும் ஸ்டோரி வேணும், ஸ்டோரி வேணும்னா நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் எழுதி முடிப்பேன். ஹோம்ஒர்க் அதுக்கப்புறமா தான் ஏதாச்சும் ஒரு பொம்மையோட ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா அதுவும் பார்ப்பேன். இது ஷாதோட ஃபுல் ஸ்டோரி. இன்னும் சோஃபியோட ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில் வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். பாய்.